Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். ரொம்ப வருஷமா என்னோட கனவா இருந்தது. சோ இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா குகேஷ் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அவங்க 7 வயசுலயே ஒரு வீடியோல நான் வந்து வேர்ல்ட்ல யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 18 வயசுல அவர் நினைச்சதை செஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏஜ்ல 18 தான் ஆகுது அவங்களுக்கு. இவ்வளவு தூரம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. எப்படின்னா எங்க ஸ்கூல்ல எங்க கூட படிச்சவரு இப்போ வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியனா இருக்காருன்றது நல்லா இருக்கு. இப்போ குகேஷ் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ நாங்கள்லாம் ஒன்றா படிச்சிருக்கோம். ஒரே கிளாஸில் செஸ்லாம் கற்றுருக்கோம். ஒன்றா டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்கோம் தங்கியெல்லாம். ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு மேட்சும் தொடர்ந்து ஒவ்வொரு மூவ் பை மூவ் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு பாருங்களா. சின்ன வயசுல சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் ஆசைப்பட்டேன். அது அப்படியே அவர் நிறைவேற்றுறது எங்களுக்கே ஒரு புல்லரிப்பாக தான் இருக்குது. இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. நான் வந்து செஸ் ஆட மாட்டேன், ஆனால் எங்கள் ஸ்கூலில் பண்ணுறதை பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய ஆளு. அதனால அவர் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஸோ யூ ஷுட் பி லைக் ஹிம். அவர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலே நமக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். தமிழ்நாட்டில இருந்து செஸ் பிளேயர்ஸ் இன்னும் வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கு. குகேஷ் தானா இங்க, குகேஷ் மட்டும் தான் இங்க. Thank you for all the support. It means a lot to bring back the trophy to India. குகேஷ் நாங்கள் டைம் டீச்சர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இது ஒரு அகாடமி, டைம் டீச்சர்ஸ்ங்கிறது அகாடமி. ஸோ எங்கள் அகாடமி மூலமாக குகேஷ் கிளவு காட்டலான்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ குகேஷ் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ நாங்கள்லாம் ஒன்றா படிச்சிருக்கோம். ஒரே கிளாஸில் செஸ்லாம் கற்றுருக்கோம். ஒன்றா டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்கோம் தங்கியெல்லாம். ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு மேட்சும் தொடர்ந்து ஒவ்வொரு மூவ் பை மூவ் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி அவங்க வின் பண்ணதில். சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்படுவோம். ரொம்ப அதாவது ஒரு 10 ஹவர்ஸ் கிட்டலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸ்கூலுக்குலாம் போகாமல். நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும், வேறு என்ன பண்ணணும் ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸ் முடியும் போது கேட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஸோ வேறு என்ன அவனை பண்ண வைக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா பிஹைண்ட் தி சீன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய கிரெடிட் போகணும். சின்ன வயசுலேருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருவார், இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. டேரெக்டாக அவன் வளர்கிறதுக்குள்ளேயே அவனை இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயே வச்சு உலகம் காட்டாமல் இதே சூப்பராக இதுக்குள்ளேயே ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு வின்னிங் ஆட்டிடியூட்லேயே இருப்பாங்க. எப்போவுமே வின் பண்ண. ஸோ இப்போ நம்ம கூட ரூம்லேயோ இப்போ ஸ்டடீஸ்லேயே இருந்தவர் இப்போ ஒரு பெரிய வேர்ல்டு செஸ் சாம்பியனாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அஸ் எ ஃப்ரெண்டாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இது எல்லாராலையும் முடியாது. அவரே அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு இடம் இல்லை. ஸோ அவர் கிடச்சிருது, ப்ளஸ் அதில் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. எங்களால் முடியாத அவங்க பண்ணது நாங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த 7 இயர்ஸில் ஒரு ட்ரீம் ஒன்று வைக்கிறாரு, அதை ஒரு 18 இயர்ஸில் சாதிச்சும் காட்டுறாரு. கிட்டத்தட்ட அந்த 10 இயர்ஸில் ஹவுஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பாக இப்போ அதான் அவங்க அதுக்குள்ளேயே ஊறி போய் இருக்காங்க. ஸோ டிசர்விங் நிஜமாக. ஸோ இன்னும் என்ன கேட்டால் டிசிப்ளின் தான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அந்த ஒரு 10 வருஷமாகவும் அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய காரணம் தனியாக. அந்த மொத்த டிசிப்ளினுக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த வேர்ல்ட் கப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மேட்சஸ் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல கிடச்சதுக்கு நான் யூனிவர்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ சூப்பரான வரவேற்பு கிடைக்கும்னு நினச்சி பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் ஆனந்த் ஜெயிக்கும்போது 2 வாட்டி நாங்கள் இதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே ஃபீல் நான் இன்றைக்கி பார்த்தேன். ஸோ அப்போ நான் ஒரு ஸ்கூலோட வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து வந்து நான் அதுமாதிரி போர்டு படித்து நின்றுருந்தேன். ஸோ அப்போ இருந்து அதே ஃபீல் இருக்குது. ஸோ அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போது குகேஷ் வரும்போது அதே பிளேஸில் குகேஷ் வரும் டெர்மினல் 2லேயே நான் அதே மாதிரி பார்த்தேன். ஸோ இன்றைக்கி குகேஷ்காகவும் நான் போர்டை பிடிச்சி நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ குகேஷ் அவர்களை பார்த்து இந்த இதை கொடுக்க முடியலன்னு ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லை இதை நாங்கள் பர்சனலாக எங்களுக்கு தெரியுங்கிறனால நாங்கள் இதை கொடுத்துருவோம். நாங்கள் இங்கே வந்தது அவருக்கு இதை கொடுக்கணும் இல்லை, ஏன்னா கண்டிப்பாக இதை கேரி பண்ண முடியாது. ஜஸ்ட் எங்கள் லெவல் நாங்கள் காட்டலாம் குகேஷ்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். நாங்கள் பர்சனல் டெஃபினட்டாக மீட் பண்ணுவோம். அங்கே நாங்கள் கண்டிப்பாக இது கிஃப்ட் பண்ண முடிஞ்சால் கிஃப்ட் பண்ணுவோம். இதுதான் பிளான். கண்டிப்பா குகேஷ் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து செஸ் பிளேயர்ஸ் இன்னும் வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கு. இது வந்து 18 வயசுலேயே வேர்ல்ட் செஸ் சாம்பியன் எப்படி ஃபீல் ஆகும்? அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் இது. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கே ஒரு நாடாக நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஒரு
ஒரு சின்ன வயசுல எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் சின்ன வயசுல இருந்தே அதான் ஆமா அவங்க 7 வயசுலயே ஒரு வீடியோல நான் வந்து வேர்ல்ட்லயே யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 18 வயசுல அவர் நினைச்சதை செஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ட்ரீம் அந்த 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சது இந்த 18 வயசுல இருந்து அப்போ 10 இயர்ஸ்ல எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா கனவு மட்டும் இருந்தா பத்தாது. அதோட முயற்சிகள் வந்து அவங்க பகலா தூங்காம கஷ்டப்பட்டு பண்றதுனால தான் இந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் இதே மாதிரி ஆகணுங்கிற அந்த என்னென்ன இதெல்லாம் தோணுது உங்களுக்கு? ஆமா இப்போ இவரால முடியும் அப்படிங்கிறதுனால எங்களால முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீம்ல இருப்பீங்க. உங்க இதுல என்ன இது ஆகணும் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும்? நான் வந்து ஒரு இன்ஜினியரா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஏஜ்ல 18 தான் ஆகுது அவங்களுக்கு. இவ்வளோ தூரம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம இது பண்ணியிருக்க முடியாது. அவங்க சொன்னது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி நிறைய இன்ஸ்பயர் ஆகும். உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தோணுது? ஓ இந்த இதில் மாதிரி ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்குதா? ஒரு 7 வயசுல ட்ரை பண்ணாம அவனால 10 வருஷத்துல சாதிக்க முடியுதுங்கிறாங்க. ஐயோ ஹவ் இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பா 7 வயசுல அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அதனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும். உங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்கு? எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டு பையன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. குகேஷ் தானா இங்க? குகேஷ் மட்டும் தான் இங்க. எவ்வளவு ஆர்வம் அவர் 7 வயசுல ஒருத்தர் ட்ரீம் கனவு வைக்கிறார். பெரிய ஆள் நான் அவரு. எதுவும் பண்ண முடியல எங்களால. அவர் பெரிய ஆளு. என்ன மாதிரியான உங்களுக்கு உள்ள ஆசை? அவர் எவ்வளவு சாதிச்சிருக்காரு? நாங்களும் எதனா பண்ண ஆசை தானே, எதுவும் இல்ல. இந்த மாதிரி கனவு கண்டு அதை விடாமுயற்சியில பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கணும் எல்லாமே. எல்லாம் நடக்கணும். அவரு சின்ன வயசுல ரொம்ப இதுவும் பெரிய இதுவும் பண்ண முடியாது என்னால. ஆனா அவர் இது பண்ண நான் வந்து செஸ் ஆட மாட்டேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் பண்ணுறதை பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய ஆள். அதனால அவர் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஸோ வி ஷுட் பி லைக் ஹிம். அவன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலே நமக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். 18 இயர்ஸில் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகுது வந்து சிலபான விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி டஃப் ஜாப். பிகாஸ் நிறைய லாஸ் இருக்கும், கெயின் இருக்கும். அதை தாண்டி தான் அவர் அவ்வளோ பெரிய பொறுத்துக்கு போயிருக்காரு. ஸோ வி ஷுட் கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹிம். அவர் வந்து ஒரு பெரிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் அந்த ஒரு மைல்ஸ் நான் அடைஞ்சிருக்காரு. அதனால நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதேமாரி நானும் எதை ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எடுப்பு வருவீங்க. ஓகே தேங்க்ஸ். இப்போ குகேஷ் மீட் பண்ணாதது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கார். இப்போ ஸ்கூலில் எப்படின்னா எங்கள் ஸ்கூலில் எங்கள் கூட படித்தவர் இப்போ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்காருன்றது நல்லா சாதனை சொல்லி அவரோட ஃபுல் இது கோஆர்டினேஷன் வந்து செஸ்ஸுக்கு கொடுத்து அவர் இப்போ வந்து ஆயிருக்காரு. பெரிய சாதனை படைச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து இப்போது பெரிய வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காரு. யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனா. இந்த மாதிரி என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ட்ரீம், என்னெல்லாம் ஆகும்? எனக்கு வந்து இப்போதைக்கு படிக்கணும் அவ்வளோதான். மற்றபடி பேஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி கனவு கண்டா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குகேஷே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி அவர் 7 வயசில் நினச்சாரு, இப்போ 18 வயசில் சாதிச்சிட்டாரு. இந்த மாதிரி 10 வருஷம் கேப்பில் நீங்களும் வந்து நல்லா அதுக்காக ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி உங்களை ஃபுல்லாக அர்ப்பணிச்சு பண்ணிங்கன்னா இது வேணால் பண்ணலாம். செம்ம இன்ஸ்பயராக இருக்குண்ணா. இந்த சின்ன வயசுல இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காருல, எங்களுக்குமே அது மாதிரி அச்சீவ் பண்ண ஆசையாக இருக்குது. இன்னும் எஃபெக்ட் போட்டு பண்ணுவோம். 7 இயர்ஸில் ஒரு ட்ரீம் வச்சிருக்காரு. 18 இயர்ஸில் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. 10 இயர்ஸ் கேப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு பாருங்களா. அது அவர் வந்து சின்ன வயசுல சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் ஆசைப்பட்டேன் அப்படி. அது அப்படியே அவர் நிறைவேற்றுறது எங்களுக்கே ஒரு புல்லரிப்பாக தான் இருக்குது. அவரை பார்த்து கை கொடுக்க முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் தோணுது? அதான் நான் இவ்வளோ சின்ன வயசுல அவர் ஏஜ் தான் எனக்கும், அவரோட எனக்கு ஒரு வயசு தான் சின்னது. இப்போ எனக்கு தோணும்ல அவரை பார்த்துட்டு, ஐயோ இவர் அடிச்சிட்டாரு, அவர் வந்து சொன்ன மாதிரி நடந்துருச்சு, இப்போ நம்மளும் அடிக்கணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு ட்ரீம் ஒரு கோலா நினைச்சு அதான் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து அதே இதில் இருந்துட்டு, அப்போ அவர் வந்து ஸ்டடீஸுக்கு போகாமல் எங்கேயும் போகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பண்ணியிருப்பாரு. அவரோட லைஃப்ல வந்து பண்ணிட்டு அவரால் முடியும்னா நம்மளாலையும் முடியும், கண்டிப்பாக முடியும். குகேஷ் அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை மாதிரி நம்மளும் ஒரு காலத்தில் ஆகணும்னா நம்ம அதுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம படிக்கணும். இந்த எல்லாமே பண்ணால் மட்டும் தான் நம்மள அந்த மாதிரி ஆக முடியும். அவரை இந்தியாவுக்கு வந்தோடனே எவ்வளோ வரவேற்பு. அவர் வந்தோடனே பப்ளிக் எல்லாம் வீடியோ அடித்து பிடிச்சி எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அவருக்கு எல்லாம் ஃப்ளாகு அதெல்லாம் காட்டி அவரை பெருமைப்படுத்தணும். ஒரு சின்ன வயசுலேயே எப்போ பரவாயில்ல நம்மளோட ஒரு 5-7 வயசு தான் மூத்தவனாக இருப்பார், அவருக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளாலையும் இதெல்லாம் அடைய முடியும்னு உனக்கு தோணுதா? முடியும்.
நம்மளாலே இந்த மாதிரி ஒரு பிளேயராக வந்து நம்மளும் இந்த மாதிரி வர இருப்பாங்க. உனக்கு அவர்கிட்ட அவர் ஒரு 8 வயசுல ஒரு கனவு கண்டுறாரு, வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகணும், ஒரு 10 வருஷத்துல நிறைவேற்றுறாரு. அப்போ உன்னாலே முடியும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு எப்படி தோணும்? நான் நேஷனல்ஸ் வாங்கணும்னு தோணும். நேஷனல்ஸ் வாங்கணும்னு தோணும். என்னென்ன முயற்சிலாம் எடுப்பேன்? காலைல இருந்து நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் உள்ளே போனால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்பயுமே நைட் வரைக்கும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி சின்னதாக நினச்சிருப்பேன் இந்த மாதிரி ஆகணும்ட்டு. இப்போ அவர் குகேஷ் வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது எப்பா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? நம்மளும் இந்த மாதிரி வரணும், அவரை பார்த்தோன்னே இன்ஸ்பிரேஷன் ஆகுது இந்த வயசுலேயே. அந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் அவரை பார்த்தா இவர் வந்துக்கிறார், நம்மளும் இவர் மாதிரி வயசில் வரலான்ற போல இருக்கு. என் பேர் கீர்த்திவாசன், நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வேலம்மா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எங்களை வந்து பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு வந்தாங்க குகேஷை பார்க்குறக்கு. இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. குகேஷை பார்க்க எல்லாம் ஆவலாக இருந்தாங்க. அவர் வந்தோடனே நல்லா மாலை எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வர சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இவ்வளோ சின்ன வயசுலேயே ஒரு வேர்ல்டு சாம்பியன் அடித்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப இதாகவும் இருக்குது. ஆகணும்னு ஆசை இருக்குது. ஹார்ட் ஒர்க் போட்டால் எல்லோரும் சாதிக்கணும். Thank you for all the support. It means a lot to bring back the trophy to India, and thank you for this reception. I hope we can have a great time in the next few days celebrating together. வீட்டுக்கு இந்த trophy கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருஷமா என்னோட கனவா இருந்தது. ஸோ இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட், உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட எந்தூசியாசம்க்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கவர்மெண்ட், ஸ்கூல் ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.